தலைவர் அரசியலுக்கு வந்தா அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு. நீங்க வந்து அமைச்சர் ஆயிடுவீங்களாண்ணே? சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் நெறைய பண்ணலாம். இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தா நெறைய படிக்க வைக்கலாம். டேய்! கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சரு, இது வந்து கல்வித்துறை இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும் எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும் வரட்டும். எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம். பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்பன்னா சின்ன ட்ரஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்ல 60 குழந்தைங்க நீங்க இருக்கீங்க. 100 ஏக்கர்ல கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம், இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மள எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து நில்லுங்கண்ணே. அது அரசியல் இல்ல. ஒருத்தர் மேல கோவத்தால நம்ம அரசியலுக்கு வந்தா அது வந்து வெறுப்பு அரசியலா மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வரணும். இப்ப அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு அந்த ஆசையில நான் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும்? கோவமா மாறும். கோவத்துல இருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பா வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பு தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இல்ல. மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இருக்காது. போயிடும். ஸோ அதால அரசியலுக்கு வரணும்னா அவரை அழிக்கிற இவரையா இருக்கு. பதவியை பத்தி பேசுறத ஃபர்ஸ்ட் விடுங்கடா. ஃபர்ஸ்ட் வேலையை பார்ப்போம்டா நம்ம. தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு.